ப்ரோ மொபைலுக்கு நைட்டு பூரா சார்ஜ் போட்டோம்னா மொபைலோட பேட்டரி டேமேஜ் ஆயிரும்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா மொபைல் வெடிச்சிரும்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. ஏன் ப்ரோ? இப்போ வரக்கூடிய மொபைல் டிவைசஸ்லாம் ஸ்மார்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் இப்போ 100% சார்ஜ் ஏறிடுச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கட் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ரிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது 100லேருந்து 99க்கு சார்ஜ் போன உடனே மறுபடியும் சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கிறனால 100% போனதுக்கப்புறம் பேட்டரி வெடிச்சிரும். அதாவது ரொம்ப நேரம் நைட்டு பூரா சார்ஜ் போட்டால் அந்த பேட்டரி வெடிச்சிரும் அப்படின்றது மித்து தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய மொபைல் டிவைசஸ்ல எல்லாம் லித்தியம் பேட்டரி இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் நிக்கல் பேட்டரிஸ் வந்து இருந்தது. இது உண்மையிலே வந்து பயங்கரமா டேமேஜ் ஆச்சு. அந்த டேமேஜ் ஆனனால வந்து மொபைலோடைய சார்ஜ் வந்து சரியா நிக்காம போனது. ஆனா இப்ப வரக்கூடிய இந்த லித்தியம் பேட்டரியில இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. 100% சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கா ஏறி முடிச்சா கூட அதுவே கட் ஆஃப் ஆகி மறுபடியும் 99 வந்ததுக்கு அப்புறம் 100 ஏற ஆரம்பிச்சிடும். மறுபடியும் 100ல வந்து கட் ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்மார்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கிறனால பேட்டரி டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி இப்போ இந்த காலம் சொல்றீங்கல்ல, அதாவது எந்த டயத்துல வந்த மொபைல்ல இருந்து இந்த பேட்டரி மாத்துனாங்க? இப்போ வரக்கூடிய மாடல் மொபைல் டிவைசஸ்ல எல்லாத்துலயுமே இப்படிதான் இருக்கு. அதாவது ப்ரோ இப்போ நான் வந்து நோட் 8 மாடல் வச்சிருக்கேன். நான் 2020 2019 இல்ல, அதுலயும் லித்தியம் பேட்டரி தான் இருக்கு. ஓகே. இப்ப லித்தியம் பேட்டரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே நீங்க அதை வந்து யூஸ் பண்ணலாம். நிக்கல் பேட்டரிஸ் எல்லாமே வந்து இப்போ வர்றதே கிடையாது. அது எந்த மொபைல்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம்? ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்ல முடியாது. இது வந்து நிக்கல் பேட்டரிஸ் இப்போ வர்றதே இல்லை. அதாவது மொபைல் டிவைசஸ்ல யூஸ் பண்றது இல்லை, லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்கன்றனால அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் சார்ஜிங் டெக்னாலஜியை கொண்டு இருக்கிறனால இந்த பிரச்சனை வராது. அப்போ நிறைய பேர் சொல்றாங்கல்ல ப்ரோ, போனை சார்ஜ் போட்டதுனால என் போன் வெடிச்சிருச்சுன்றாங்கல்ல, அப்ப அது எதுக்கு ப்ரோ? அது எதுக்குன்னா உண்மையில சார்ஜ் போட்டனால வெடிக்கல, அது ஹீட்டிங் இஷ்யூனால வெடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு அவங்க வந்து லோ குவாலிட்டி சார்ஜர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா இப்போ வந்து மொபைலை சார்ஜ் போட்டு அந்த மொபைலை வந்து தலகாணிக்கு அடியில் வைக்கிறது, அதுல இருந்து ஹீட்டு வெளியே போகாத மாதிரி பண்றது, இல்லைன்னா ஸ்ட்ராங்கான கேசஸ் போடுறது, அதாவது பிளாஸ்டிக்லயே இல்லைன்னா ரப்பர்லயே போடுறது, காத்து உள்ள போகாத மாதிரி போடுறது. இந்த மாதிரி பண்ணும்போது தான் அது வந்து வெடிக்குது. அதுக்கு மாறா இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். நைட்டு சார்ஜ் போட போறீங்க, எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, அதாவது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணணும், ஆனா நம்ம தூங்கிடுவோம்னு உங்களுக்கே தெரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சார்ஜர்ல வந்து கனெக்ட் பண்ணும்போது அது குவாலிட்டியான சார்ஜரா தான் இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. அதாவது அந்த மொபைலுக்கு ஏற்ற சார்ஜர் இருக்கணும், இல்லைன்னா நல்ல பிராண்ட் சார்ஜரா இருக்கணும். ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டியது வந்து காற்றோட்டமா வைக்கிறது. அந்த கேஸை வந்து எடுத்துட்டு மொபைல ஃப்ரீயா ஒரு மேஜையில வைக்கிறது, ஒரு டேபிள்ல இல்லைன்னா ஒரு தரையில வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிடுங்க. சுவிட்ச் பாக்ஸ்ல வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பண்ண வேணாம், அது ஆபத்தானதுதான். அதுக்கு பதிலாக வந்து பக்கத்துல வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து அது காற்றோட்டமும் கிடைக்கும், அது ஹீட்டும் ஆகாது. அந்த நேரத்துல சார்ஜ் போடுறனால நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்மார்ட் சார்ஜிங் டெக்னாலஜி அதுக்கேற்ற மாதிரியே அந்த மொபைலையும் பார்த்துக்கும், மொபைலும் ஒன்றும் ஆகாது. ஓகே ப்ரோ. இப்போ 2வது கொஸ்டின் ப்ரோ, இதுவும் சார்ஜிங் ஓரியன்டா தான் ப்ரோ இருக்கு. அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 80% தான் மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றணும், 100% ஏற்றக்கூடாது, 80%ல இருந்தா தான் ஃபோனோட பேட்டரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இது வந்து மித்து அப்படின்னு சொல்லலாம், ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்றத சொல்றேன். இப்போ 80% வந்து சார்ஜ் ஏறுற வரைக்கும் நீங்க பார்த்தா வேகமா வந்து மொபைல்ல சார்ஜ் ஏறிடும், அதுக்கப்புறம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மெல்ல ஏறி தான் அந்த 100% வந்து தொடும். இப்போ நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது 80% வந்தோடனே எடுக்கிறனால அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா 100% கூட ஏத்தலாம். நான் சொன்ன பிரச்சனை தான் வருது. இப்ப 100% ஏத்துறவங்க சில தவறுகள் பண்ணுவாங்க. 100 ஏறணும், ஆனா அது வரைக்கும் பொறுமை இருக்காது. அப்ப மொபைல்ல சார்ஜ்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த மொபைல் வந்து ஹீட் ஆகும். மொபைல் ஹீட் ஆச்சு அப்படின்னா அப்ப வந்து பேட்டரி டேமேஜ் ஆகும். அப்ப நீங்க 100% வந்து பெரும்பாலான மொபைல்ஸ் வந்து ஏறுறதுக்குள்ள ஹீட் ஆகுறதுக்குண்டான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்கு. அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஹீட் ஆக விடாம பாத்துக்கணும். மொபைலை வந்து ஹீட் ஆக விடாம நீங்க 100% சார்ஜ் ஏத்துனா எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எனக்கு 2 கேள்வி இருக்கு, நீங்க சொல்லுங்க. நீங்க கொஸ்டின் கேளுங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல 80% 100%. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மொபைலுக்கு சார்ஜ் போட்டிருக்கோம், அதை வந்து 80% ஆக்குறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு ஒரு 50
50% ஆயிடுச்சு, திருப்பி நான் 50%ல சார்ஜ் போட்டேன்னா பேட்டரி லைஃப் குறையும் சொல்றாங்க. இது ஏன்? இதுவும் வந்து ஆகாது. அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். 50% வரைக்கும் ஏத்திட்டு எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வச்சு அங்கிருந்து 80 போக விட்டு நம்ம யூஸ் பண்றதுனால எந்த பிரச்சனையும் ஆகாது. அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே நீங்க வந்து மொபைல்ல சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அது 100% போடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஆனா பொதுவா அது ஏன் சொல்றாங்கன்னா ஒரே ஒரு முக்கியமான காரணம் தான், அந்த ஹீட் அப்படின்றத யாரும் பெருசா கண்டுக்கிறதே இல்லை. நான் சொல்ல வந்த முக்கியமான ரீசன் என்னன்னா நம்மளுடைய டெம்பரேச்சர். இங்க வந்து நம்ம வந்து இந்த சம்மர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல் தானா நம்ம சும்மா வச்சிருக்கும் போதே ஹீட் ஆகும். ஆமா, அப்படி இருக்கும்போது சார்ஜர்ல 80%க்கு மேல எல்லாம் போகும்போது அந்த சார்ஜ் வந்து ஏறுறதுக்கு சிரமப்பட்டு, அதாவது ரொம்ப டிலே ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காவே கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் ஆகும். அதோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய வெதர் அந்த சம்மர்ல அது இன்னும் ஹீட்டை வந்து ஏத்திரும். அதனாலதான் வந்து பேட்டரி டேமேஜ் ஆகுதே ஒழிய 100% ஏத்துறதுனால டேமேஜ் ஆகுது அப்படின்றது உண்மை கிடையாது. இன்னொரு இது கேட்கிறேன், 20% வந்ததுக்கு அப்புறம் தான் சார்ஜ் போடணும்ன்றாங்க. அப்ப அதுவும் வந்து உண்மை கிடையாது. அதாவது 20% வந்த உடனே போடணும்ன்றது வேணா உண்மை. 20 கீழே ரொம்ப நம்ம போக விட்டோம்னா நம்மளுடைய மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும், ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு மாதிரி 20 வந்த உடனே போட்டுறது நல்லது. ஆனா 20 வந்தாதான் போடணும், 50 வந்த உடனே போடக்கூடாது, 40ல இருக்கும்போது போடக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது. அது அவங்க யூசேஜ் பொறுத்து தான். இல்ல ரெகுலரா யூஸ் பண்றவங்களா இருந்தால் ரெகுலரா அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களும் தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா 20 கீழே போக விடாதீங்க, இல்ல 15 கீழே போக விடாதீங்க. அதுக்கு நடுவுல நீங்க எவ்வளவு இருந்தாலும் அடிக்கடி யூஸ் பண்ணலாம். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பல முறை என்னுடைய மொபைல 100% வந்து ஏத்திருக்கேன். 80 வந்ததுக்கு அப்புறமா கூட 100% மறுபடியும் 80ல இருந்தே ஏத்துவேன். ஏன் அப்படி ஏத்துவேன்னா முன்னாடி எல்லாம் மொபைல்ல வீடியோ எடுக்க வேண்டியது இருக்கும். வீடியோ டேக் வந்து ரொம்ப நேரம் 1.5 மணி நேரம் அப்படிலாம் போகும்போது நமக்கு 80% கூட பத்தாது என்னுடைய பழைய மொபைல்ல. அதனால நான் 80 வந்துட்டாலே மறுபடியும் நான் சார்ஜ் போட்டு 100 வந்து ஆக்கிடுவேன். ஸோ 100 வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் வீடியோவை எடுக்க ஆரம்பிப்பேன். அப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல 6 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் பேட்டரி நல்லா தான் இருக்கு. அதை வச்சு சொல்றேன். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வீடியோ எடுக்கிறத வச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதனால போனோட குவாலிட்டியை வச்சு வர்றேன். நம்ம இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறோம், அது வந்து ஹை மெகா பிக்சல் இருந்தா தான் நல்லா இருக்கும், லோ மெகா பிக்சல்ல போட்டோ கிளாரிட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. இது மித்தா ஃபேக்டா? அதாவது லோ மெகா பிக்சல்ல நல்லா இருக்காது, ஹை மெகா பிக்சல்ல நல்லா இருக்கும். இது வந்து மித்து தான். அப்போ எப்படிங்க? அப்புறம் எதுக்குங்க போன்காரங்களா ஹை மெகா பிக்சல் சொல்லி இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய லோ காஸ்ட்ல வாங்கக்கூடிய மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தா 64 மெகா பிக்சல் 108 மெகா பிக்சல்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதை விட நம்ம வந்து ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாம் வாங்கினோம்னா ஒரு 80,000 இந்த மாதிரி வாங்கும்போது அதுல வெறும் வந்து 50 மெகா பிக்சல் இருக்கும், இல்ல அதுக்கும் கம்மியா கூட இருக்கும். இப்ப அந்த ரெண்டு மொபைல்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த கம்மியான மெகா பிக்சல் இருக்கக்கூடிய அந்த மொபைல்ல போட்டோ குவாலிட்டி ஜாஸ்தி இருக்கும். இது ஏன்னா மெகா பிக்சலை பொறுத்த வரைக்கும் இது வந்து சைஸ் ஆஃப் அந்த இமேஜ் தான் வந்து குறிக்குது மெகா பிக்சல் அப்படின்றது. இப்போ நீங்க ஒரு இமேஜ் எடுத்தா அந்த இமேஜை பெருசாக்கும் போதும் அது வந்து கிளியரா தான் இருக்கணும் அப்படின்றத குறிக்குது. ஆனா உண்மையிலேயே வந்து போட்டோடைய குவாலிட்டியை தீர்மானிக்கிறது வந்து சென்சாரோடைய சைஸ் தான். இப்போ லோ காஸ்ட்ல வந்து மொபைல்ஸ் வாங்கும்போது அதுல 108 இல்ல அதுக்கு மேல மெகா பிக்சல் இருந்தா கூட அதனுடைய சென்சார் சைஸ் வந்து சின்னதா தான் இருக்கும். சென்சார் சைஸ் வந்து சின்னதா இருக்கும்போது அதிகப்படியான வெளிச்சத்தை அது வந்து உள்வாங்க முடியாது. அதனாலதான் கொஞ்சம் லைட் இல்லைன்னா கூட அது புள்ளி புள்ளி அடிக்கும். அதாவது மெகா பிக்சல் ஜாஸ்தி இருக்கும், அதை வச்சு நம்ம லோ லைட்ல எடுத்தோம்னா அந்த மொபைலை வச்சுட்டு நம்மளால லோ லைட்ல எடுக்க முடியாது. ஆனா மெகா பிக்சல் கம்மியா இருக்கும். அதே சமயம் இந்த ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ்ல எல்லாம் சென்சார் சைஸ் வந்து பெருசா இருக்கும். அதனாலதான் வந்து ஓரளவுக்கு லைட் கம்மியா இருந்தா கூட அந்த மொபைல்ல நல்லாவே நம்மளால கேப்சர் பண்ண முடியும். அதே மாதிரி லென்ஸ் அப்பச்சர், அதுக்கப்புறமா ப்ராசஸர் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு, இதெல்லாம் தான் வந்து போட்டோ குவாலிட்டியை தீர்மானிக்குது, மெகா பிக்சல் கிடையாது. அதனால மெகா பிக்சல் அதிகமா இருந்தாலே குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி அதை வாங்குறது தவிர்க்கலாம். அது வெறும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு டக்குனு இன்ஸ்டாகிராமில் இருக்கும், வாட்ஸ்அப்பில் இருக்கும், யூடியூப்ல இருக்கும், எல்லா ஆப்லையும் போயிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆப் வந்து ரீசெண்ட் ஆப்பில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ரீசெண்ட் ஆப்பை கிளியர் பண்ணாதான்
நமக்கு வந்து போன்ல சார்ஜ் நிக்கும், இல்லாட்டினா சார்ஜ் குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இது மித்து. ஏங்க அப்புறம் அந்த ஆப் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சுன்னா சார்ஜ் இறங்கத்தானே ப்ரோ செய்யும்? இல்ல இப்ப நம்மளுடைய மொபைலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீசிங் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்பை யூஸ் பண்றீங்க, அப்படியே வெளியே வந்துடுறீங்க, அதை க்ளோஸ் பண்ணாம ஒய் அப்படின்ற ஆப்ல போய் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்ப என்ன நடக்கும்னா எக்ஸ் அப்படின்ற ஆப் வந்து ஸ்டாண்ட் பை மோட்ல வந்து நிக்கும், அதான் வந்து ஃப்ரீசிங் அப்படின்றது. ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து அது பெருசா வந்து ரன் ஆகாது, சார்ஜை வந்து குறைக்காது. எப்ப வந்து நமக்கு அதுல இருந்து மெசேஜ் வருதோ, நோட்டிபிகேஷன் வருதோ, அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிராப் ஆக ஆரம்பிக்கும். இப்ப அது ரீசன்ட் பேஜ்ல இருந்தாலும் ரீசன்ட் பேஜ்ல இல்லைன்னாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுதான். அது எப்படினாலும் வரத்தான் செய்யும். அதனால இப்படி இருந்தா வந்து நமக்கு வந்து சார்ஜ் வந்து அதிகமா இறங்கும், அதனால அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது மித்து. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அதை க்ளோஸ் பண்ணாம வச்சிருந்தா இன்னும் சார்ஜ் நிற்கும். எப்படின்னா இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்போ உங்க டேபிள்ல ஒரு புக்கை வச்சு படிக்கிறீங்க, அந்த புக்கை படிச்சுட்டு நீங்க அந்த டேபிள்லயே ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு புக்கை எடுத்து படிக்கிறீங்க. இப்ப இந்த புக்கை படிச்சுக்கிட்டு நீங்க ஏற்கனவே படிச்ச புக்கை மறுபடியும் எடுக்கணும். அப்ப மறுபடியும் இந்த புக்கை மூடி வச்சுட்டு அந்த புக்கை எடுத்து படிக்கிறீங்க. இப்ப இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நம்மளுடைய ப்ராசஸரும் வந்து அதை க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கும் போது ஒய் அப்படின்ற ஆப்ல இருந்து மறுபடியும் எக்ஸுக்கு போகும்போது அது ரீசன்ட் பேஜ்ல இருக்கிறனால அது அந்த இடத்துல இருந்தே அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அப்படியே வந்து ரெஃப்ரெஷ் ஆகி ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து மொபைல் ஹேண்டில் பண்றது ஈஸி. இதுவே வந்து நீங்க க்ளோஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நீங்க ஒரு புக்கை எக்ஸ் அப்படின்ற புக்கை படிச்சுட்டு எந்திரிச்சு போய் ஒரு அலமாரியில வச்சுட்டு ஒய் அப்படின்ற புக்கை மறுபடியும் டேபிள்ல வச்சு படிக்கிறீங்க. இப்ப அந்த எக்ஸ் அப்படின்ற புக்கை எடுக்கணும் அப்படின்னா டேபிள்ல இல்ல, மறுபடியும் நீங்க எந்திரிச்சு போகணும். இதுக்கு எப்படி நேரம் செலவாகுது, உங்களோட எனர்ஜி வீணாகுது. அந்த மாதிரிதான் மொபைல் வந்து ரீசன்ட் பேஜ்ல ஆப்ஸ் இல்லாதப்போ மறுபடியும் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது அதை போய் தேடி எடுத்து அதை வந்து மறுபடியும் வந்து ஓபன் பண்ணும்போது புதுசா அந்த ப்ராசஸர் வந்து இருந்து வந்து உள்ள போகும். அதனாலயே அதுக்கு தான் சார்ஜ் அதிகமா எடுக்கும். அதனால அடிக்கடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமா பேக்ரவுண்ட்ல வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருந்தா நம்மளுடைய மொபைல் வந்து பேட்டரியை அதிகமா வந்து எடுத்துக்கும் சார்ஜ் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவாங்க. அது தேவையில்லை. அதை க்ளோஸ் பண்ணாம இருந்தாதான் சொல்ல போனா நல்லது. எப்ப க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். சில நேரங்கள்ல மொபைல் ஹேங் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய ரேம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க வந்து பெரிய பெரிய கேம்ஸ் ஏற்றி வச்சு அந்த கேம்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல வச்சிருப்பாங்க. அப்ப இன்னொரு கேம் வச்சு ஆடுவாங்க. அந்த நேரத்துல வேணா ஸ்லோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வேணா க்ளோஸ் பண்ணலாமே ஒழிய மற்றபடி வந்து நம்ம நார்மல் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. க்ளோஸ் பண்ணாம இருந்தாலே நல்லது. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணல இன்காக்னிட்டோ மோட ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பிரைவசியா இருக்கும், இல்ல சேஃபா இருக்கும்னு சொல்லி மைண்ட் செட்ல அதை ஆன் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்றாங்க. இது வந்து மித்தா இல்ல ஃபேக்டா? இது மித்து. ஏன்னா இன்காக்னிட்டோ மோட பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹிஸ்டரி சேவ் ஆகாது. அப்ப உங்களுடைய டிவைஸ் எடுத்து நீங்க என்ன பார்த்திருக்கீங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா உண்மை என்னன்னா உங்களோட ஹிஸ்டரி சேவ் ஆகலைன்னாலும் உங்களுடைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அதே மாதிரி நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது நீங்க என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க, அதே மாதிரி என்ன ஒரு சர்வர் யூஸ் பண்றீங்க, அதுக்கு எல்லாமே வந்து நீங்க என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்றது தெரியும், எதுல போறீங்க அப்படின்றது. அதே மாதிரி நீங்க போகக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்கும் உங்களுடைய டேட்டா கிடைக்கும், நீங்க யாருன்னு தெரியும், நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க அதெல்லாம் தெரியும். ஸோ இன்காக்னிட்டோ மோட் அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம மொபைலை எடுத்து அதில் என்ன இருக்குது, நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாமே ஒழிய அது முழுக்க முழுக்க ப்ரைவசி. நம்மளை தவிர வேற யாருக்கும் அதை பயன்படுத்தினா தெரியாது அப்படின்றதுலாம் வந்து கட்டுக்கதை தான். ஓகே, மொத்தம் வந்து 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம் மொபைல் ஓரியன்டா. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம், ஏப்பா இந்த கொஸ்டின் ஏப்பா கேட்காம விட்டேன்ட்டு, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சொல்லியிருந்தோம் டைப் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.